ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், இன்றைக்கி எபிசோட் எப்படி போச்சுன்னு பார்த்துடலாம். ஸோ விஜய், காவேரி, அந்த சித்தப்பா இவங்க 3 பேர் கான்வர்சேஷன் ஆஃபீஸில் கிருஷ்ணா பற்றி அவதூறாக பேசிட்டு இருந்த நம்ம சித்தப்பாவுக்கு வந்து சரியான பாடத்தை வந்து நம்மளுடைய விஜய் வந்து கற்பித்தார். அதாவது அங்கே என்ன நடந்தது எல்லாமே வந்து வீடியோஸாக வந்து காமிச்சிட்டாரு. உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், சைட்டில் நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் இனிமேல் வீட்டுக்கு போயிடுங்க, இது அராஜகமாக இருக்குது, அது எப்படி அங்கே போனால் இங்கே போன்றீங்க அப்படி இப்படின்னாரு. நீங்கள் எங்கேயும் பண்ண வேணாம், நீங்கள் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் இருக்கிறேன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. சித்தப்பா வந்து காவேரியும் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கெல்லாம் சிரிக்கவும் அவர் வந்து டென்ஷன் ஆகி வீட்டுக்கு போயிடுறாரு. ஸோ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டிமா வந்து சிந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிபிலாம் நார்மலாக இருக்குன்னு தாத்தா கேட்குறாரு. ஸோ தாத்தாவோட வாய்ஸை வந்து இன்றைக்கி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. பிகாஸ் அவருக்கு மேபி ஹெல்த் இஷ்யூஸ் எதுனா இருக்கலாம், அது சரி பண்ணிவிடுவாங்க. ஸோ அகெயின் அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது கங்கா வந்து சடனாக வந்து அதில் மயக்கெட்டு சிந்து ஓடி போய் சிந்து தான் பிடிச்சி உட்கார வச்சு அவங்களும் செக் பண்ணி பிபி 70 தான் இருக்குது, நீங்கள் சாப்பிட்லையா, ஏன் சரியாக சாப்பிட மாட்டீங்கன்னு பாட்டியும் தாத்தாவும் சாப்பிடணும், இந்த மாதிரி நேரத்தில் நீ டேக்கர் எடுத்துக்கணும், விஜய் பாருமா எப்படி பார்த்துக்கிறான் அப்படின்னு குமரன் வந்து அதேமாதிரி பார்த்துருப்பான். பட் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் உன்னை பிபி பற்றி ஃபீல் பண்ணி நீ நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கணுமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சாரதாமாவும் பதறி போய் பார்த்துட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு சரி இருங்க, நான் வந்து மோரில் போட்டு அதை எடுத்துகிட்டு வரேன் எடுத்துகிட்டு சொல்லிட்டு சிந்துவோட வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து டிஃபன் எடுத்துகிட்டு வந்து கங்கா நீ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ட்ராக் போன பிறகு நம்ம விஜய் காவிலேருந்து ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிடுறோம். விஜய் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி பண்ணிடலாமா அப்படின்னு கேட்கும்போது அது தூங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்காங்க. டக்குன்னு சடனாக ஒரு ஆர்னர் சவுண்ட் கேட்டோன்னே மேடம் ஏஞ்சிட்டு பேசுகிறாங்க, என்னங்க நான் தூங்கிட்டேனா அப்படின்னு. ஆமாம், சரி நம்ம வந்து வளகாப்புக்கு ட்ரெஸ் எடுக்க போகலாமா பிளான் பண்ணி அவர் ஒரு ஃப்ரெண்டோட ஷாப் ஓப்பன் பண்ண சொல்லி மிட் நைட்டில் வந்து இவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி மேடம் கூப்பிடுங்க, நம்ம மேடமுக்கு தான் வந்து மேடம் கூப்பிட்டா பிடிக்காது அப்படின்ற மாதிரி எனக்கு வயசான மாதிரி ஃபீல் ஆகுது, நீங்கள் அப்படி கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாருக்கும் எடுக்கலாம், ஃபேமிலியில் எடுக்கலாம், எங்களுக்கும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண சாரி தான் நான் ஃபங்க்ஷனுக்கு போடணும் அப்படின்னு விஜய் வந்து அந்த மைண்டில் நான் வந்து எடுத்தது சரியில்லை, நல்லதாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன் போகுது. ஸோ ஓகே எல்லாருக்கும் எடுத்துக்கலாம், அது மட்டும் இல்லாமல் சிந்து ஃபேமிலிக்கும் எடுத்துடலாம், கிருஷ்ணா ஃபேமிலி எல்லாருக்கும் எடுத்துக்கலாம், அப்படி அவனுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. இன்றைக்கான எபிசோடு இவ்வளோ தாங்க போச்சு. அது ப்ரொமோவில் வந்த கண்டென்ட்டை இன்றைக்கே வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னன்றது அப்கமிங் நாளைக்கு தான் தெரியும், சரிங்களா? ஸோ சித்தப்பாவை வீட்டில் இருக்க சொல்கிறாங்க. வீட்டில் இனிமேல் வரப்போகிற பிரச்சனைக்கு வந்து சித்தப்பா ஒரு அடிக்கலாக தான் இருப்பார்னு நினைக்கிறேன். ஓகே, தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இது போல டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். தேங்க்யூ.